சொல்லுங்க. அவர் பதில் சொல்லாத நிலையில நம்மளா சில ஹேசியங்களின் அடிப்படையில் கருத்து தெரிவிப்பது சரியா இருக்காது. ஓகே. ஆனா தொண்டர்களின் அந்த செல்வாக்கு என்பது இப்போ அதிமுக என்பது எம்ஜிஆர் மற்றும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா ஆகியோருக்கான அந்த தனிப்பட்ட செல்வாக்கு என்பது மக்கள் மத்தியில் ஒரு அபரிமிதமாக இருந்தது. இப்போதும் அந்த அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் அவருடைய கூட்டங்களில் இப்போ அதிமுகவில் மற்ற பிரிந்து சென்றவர்கள் பலரை விட எடப்பாடி பழனிசாமி செல்லும் அந்த பிரச்சார கூட்டங்களுக்கான கூட்டம் அது அதிமுக தொண்டர்களால் நிரம்பி வழிகிறது சார். உண்மையிலே அவருக்கும் அந்த தொண்டர்கள் செல்வாக்கு இல்லைன்னு நம்ம மறுக்க முடியுமா? இல்ல, யாரும் அவருக்கு தொண்டர் செல்வாக்கு இல்லைன்னு சொல்லல. இன்றைக்கு அவருக்கு இருக்கிற செல்வாக்கு என்பது மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு போதுமானதாக இல்லை. ஒரு அரசியல் தலைவருடைய செல்வாக்கு என்பது அவர் தேர்தலில் பெறுகிற வாக்கு சதவீதம், தேர்தலில் பெறுகிற வெற்றி, அதன் அடிப்படையில தான் தீர்மானிக்கப்படணுமே ஒழிய ஒரு பொதுக்கூட்டத்துக்கு கூடுகிற கூட்டத்தை வைத்து நாம் முடிவு செய்ய முடியாது. இப்போ 2024 தேர்தலில் அதிமுக கிட்டத்தட்ட அது ஒரு தனித்து நின்ற மாதிரி தான் சிறிய கட்சிகளோட கூட்டணிகளோட இருந்தோம். அந்த 23% 24% வாக்குகளை அவர் வாங்கியிருக்காரு சார். நீங்க சொன்ன மாதிரி வாக்குகளாக இருந்த வாக்கு 45% இருந்த வாக்கு வங்கி இன்றைக்கு 22% குறைந்திருக்கிறது. சரிபாதி குறைந்திருக்கிறது. ஒரு 50% வாக்கு வங்கி இழந்திருக்கிறது. அந்த இழப்பை ஈடுகட்ட வேண்டும் என்பதுதான் இந்த ஒருங்கிணைப்புடைய முக்கிய நோக்கம். நீங்க 25% வாக்குகளை இழந்திருக்கிறது என்று கூறுகிறது. இது 96 தேர்தலிலும் இதே போல 1996 தேர்தலிலும் அதிமுகவின் வாக்கு சதவீதம் என்பது இதே போல 25% என்ற அளவில் தான் இருந்தது. அது அந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்புணர்வு மக்கள் மத்தியில் சில நேரங்களில் எழும்பொழுது இது போன்ற வாக்கு சரிவு ஏற்படுவது இயல்பு தான். அது இந்த முறையும் ஏற்பட்டிருக்கிறது. 2021 தேர்தல், 2024 தேர்தல் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சந்தித்த போதுதான் இந்த 66 உறுப்பினர்கள் இந்த 2024 தேர்தலில் பாஜக இல்லாமல் இந்த 25% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் பெரிய இல்லையா சார்? 96ல் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கும்போதே 25% தான் வாங்கியிருக்கிறாங்க வாக்குகள். 96ல அதிமுக வாங்கிய வாக்குகள் 28%. அன்றைக்கு என்னென்ன தவறுகள் என்று பட்டியலிடப்பட்டு அந்த தவறுகளை எல்லாம் சரி செய்து 98ல நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை அதிமுக பெற்றது. ஆனால் இப்பொழுது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக 10 தேர்தலாக தொடர் தோல்வியை மட்டுமே சந்தித்துக் கொண்டு இருக்கிறது. 11வதாக வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலிலாவது ஒரு வலிமையான வெற்றி பெற்ற இயக்கமாக அதிமுக உருவெடுக்க வேண்டும். அதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒன்றிணைக்கிற ஒரு முயற்சி. இப்போதைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடனான கூட்டணி அது ஒரு இயல்பான கூட்டணியா நீங்க பாக்குறீங்களா சார்? தொண்டர்களுடைய விருப்பம் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைப்பதில் இருக்கிறதா, அல்லது புதிதாக தொடங்கி இருக்கக்கூடிய அந்த தாவேகாவுடன் கூட்டணி வைக்க விரும்புறாங்களா? பொதுவா நீங்க பல மாவட்டங்கள்ல பல தொண்டர்கள்ட்ட தொடர்ந்து தொடர்புல இருக்கிறீங்க, அதனால உங்ககிட்ட கேட்கிற அந்த கேள்வியை, அதிமுக இந்த தேர்தலை தாவேகா கூட்டணியுடன் எதிர்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்களா தொண்டர்கள்? பாஜக கூட்டணியுடனே தொடர வேண்டும் என்று அவர்கள் எண்ணுகிறார்களா? தாவேகாவை பொறுத்த வரைக்கும் திரு விஜய் அவர் முதலமைச்சராக தனி அணி அவரது தலைமையில் அமைப்பேன் என்று அறிவித்து விட்டார். அதனால இனி யாரும் தாவேகாவோட கூட்டணி என்கிற அந்த கருத்து அதிமுக இல்ல, பொருந்தாது. தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த கூட்டணிக்கு திமுகவை வீழ்த்துகிற வல்லமையை பெறுவதற்கு இன்னும் வாக்கு சதவீதத்தை உயர்த்த வேண்டும். அப்படி உயர்த்துவதற்கு இருக்கிற கட்சிகள் இல்லாமல் அதிமுகவும் தன்னை பலப்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு ஒற்றுமை ஒன்றுபடுத்தப்பட வேண்டியது அவசியம் என்பதுதான் இன்றைக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிற செய்தி.